புகழை தருகிற வழிகளில் நாம் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இகழ்ச்சியை தருகிற வழிகளில் நாம் பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. புகழ்ச்சியை தருகிற வழிகளில் நம்ம பணத்தை சம்பாதிக்கும் போது அந்த பணம் நமக்கு மகிழ்ச்சியை தரும், அமைதியை தரும், நிம்மதியான தூக்கத்தை தரும், நிம்மதியான வாழ்க்கையை தரும், பாதுகாப்பை தரும். நம்ம பிறருக்கு இடையூறு செய்து நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தினால நமக்கு இகழ்ச்சி தான் ஏற்படும். நம்ம நிம்மதி கிடைக்காது, அமைதி கிடைக்காது. இப்போ அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நேர்மையற்ற வழிகளில் சம்பாதிக்கிற பணம் இருக்குல்ல, அது நமக்கு இகழ்ச்சியை தரும், நமக்கு புகழ்ச்சியை தராது. அந்த மாதிரி இகழ்ச்சியை தருகிற வழிகளில் நாம் பணத்தை சம்பாதிக்கும்போது, பிறரை இடையூறு செய்து பணத்தை சம்பாதிக்கும்போது, நேர்மையற்ற வழிகளில் நாம் பணத்தை சம்பாதிக்கும்போது அது நமக்கு அமைதியை தராது, நிம்மதியை தராது, நிம்மதியான தூக்கத்தை தராது, உடல் ஆரோக்கியத்தை தராது, நோய்களை உருவாக்கிவிடும். பிறரை இடையூறு செய்து நாம் சம்பாதிக்கிற பணம் நமது உடலில் நோய்களை ஏற்படுத்திவிடும். இகழ்ச்சியை தருகிற வழிகளில் நாம் பணத்தை சம்பாதித்தால் அது நம்ம உடலில் நோய்களை ஏற்படுத்திவிடும். உதாரணத்துக்கு நம்ம அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுறோன்னு வைங்க. அப்போ பிறருடைய மனம் நம்ம வாழ்த்த மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க. அப்போ அவங்க நம்மளை சாபம் விடுவாங்க. அது நம்மளால் உணரப்படும். அப்போ என்னன்னா நிம்மதியான தூக்கம் வராது. தூக்கம் இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து போய்விடுவார்கள்.